ஆனா இத பூமிக்கு அடியில இருந்தா எடுக்கணும்னு நம்ம அவசியம் இல்லை. ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு சாண எரிவாயு கலன் கட்டி கொடுத்துடுறது. மாடு போடுற சாணியெல்லாம் தண்ணியில கரைச்சி உள்ள ஊத்திடுறது. அது மத்தியில இருக்கிற சின்ன குழா வழியா அடுப்படிக்கு கொண்டு வந்துட்டோம்னா அதிலே நம்ம அடுப்படிக்கலாம், லைட் போடலாம், காத்தாடி சுத்தலாம், மோட்டார் ஓட்டலாம். அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் ஒரு எரிசான கிணறு போட்டோம்னு சொன்னா இந்த பூமிக்கு அடியில இருந்து எடுக்க போறோம்னு சொல்றாங்க பாருங்க. எப்படி நல்லா யோசிச்சு பாருங்களேன். 500 அடியில இருந்து 1500 அடி வரையிலும் இருக்கிற தண்ணி, உப்பு தண்ணி எல்லாம் இறைச்சு வெளியில அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மீத்தண்ணை எடுக்கணும். இவ்வளவு சிரமம் இதுல இல்லையே. எல்லார் வீட்லயும் மாடு இருக்குது, எல்லார் வீட்லயும் நம்ம சாணியோட தான் பழகிட்டு இருக்கோம். இப்படி காயப்படுதுன்னா அந்த சாணி எடுத்து தடவணும்னா நின்று போச்சு, ரத்தம் ஓடுறது நின்று போச்சு. சாணி மருந்தாவே இருக்குது. இந்த சாணி எடுத்து புடிச்சு புடி வச்சு ஒரு அரைமுறை சொல்லணும்னா கடவுளே ஆயிடுச்சு. இப்ப சாணி நமக்கு பழகினது, மாடு பழகினது. ஆக ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டம் போதும் ஒவ்வொரு வீட்டுக்கு பின்னாடியும் சாண எரிவாய்க்காலம் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் மீத்தேன் வந்துடும், எல்லாருக்கும் கேஸ் வந்துடும். அது இப்படி பூமியை தொலைச்சி எடுக்கிறத விட மிக அதிகமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏன் இத கீழே எடுக்கிறாங்கன்னு சொன்னா 5000 கோடி ரூபாய் அவன் அரசாங்கத்துக்கு கொடுக்குறான், 6 லட்சம் கோடி ரூபாய் அவன் லாபம் எடுத்துட்டு போறான். அவனுக்கு லாபம் சம்பாதிச்சு கொடுக்கறதுக்காக தான் நமக்கு மந்திரி சபை இருக்குதா? அவரு தான் நம்ம மந்திரியா? அதுக்காக தான் பாராளுமன்றத்துக்கு நம்ம ஆளுகள் எல்லாம் அனுப்பிச்சு வச்சோமா? நம்ம யோசிக்க வேண்டிய கஷ்டம் இருக்கு. இன்னொரு விஷயம் இருக்குது. கிட்டத்துல இந்த உச்ச நீதிமன்றம் அப்படி விழிச்சுக்கிடுச்சு. அது எந்த மந்திரி எந்த அரசுன்னு பாக்குறது இல்ல, கோடு கிழிச்சிருவான், பழிச்சுன்னு கூட கிழிச்சிருவான். இதுவரையிலும் பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டான் உச்ச நீதிமன்றத்துல. பூமிக்கு அடியில் இருக்கிறதெல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்னு அரசியல் சாசனத்துல எந்த இடத்துலயும் இல்ல. இப்ப இவன் 30 அடி விட்டத்துல 2000 அடிக்கு கீழே தள்ளி அங்க இருந்து பக்கவாட்டுல 10-15 குழாய்களை நீட்டி விடுவோம். நம்ம 30 அடியில ஒரு கிணறு வெட்டுறோம்னு வச்சுங்க, போய் தண்ணி வரலன்னா சைடு குழா போட மாட்டோம். அதே மாதிரிதான் இப்போ ஒரு போர் இருக்குது, 8 போர் இருக்குது. போரை சுவிட்ச தண்ணின்னா தண்ணியா கொட்டுது. அந்த போர்ல இருந்தா தண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் உள்ள வாங்குது. அப்ப இவன் 2.25 ஏக்கரை மட்டும் வாங்கிக்கிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு குழாய்களை விரிச்சு விட்டு எல்லாத்தையும் உறிஞ்சிடான்னு வச்சுங்களேன். அது மகா திருட்டு. அடுத்தவன் நிலத்தை கிழக்கிற சொத்தெல்லாம் திருடிக்கிறது வேலை. அதனால எந்த நீதிமன்றத்திலையும் இது நிக்காது, எந்த ஜட்ஜுகிட்டையும் யாரும் போய் சேரலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஆபீசர்கள் எல்லாம் பண்ணணும். நம்ம என்ன செய்யணும், ஒரு வழக்கறிஞர் குழு ஒண்ணு ஏற்படுத்திட்டு தொடர்ந்து இதுகள்ல என்ன லீகல் ஆஸ்பெக்ட் இருக்கு, எது எக்ஸ்ட்ரா லீகல் ஆஸ்பெக்ட்ல என்ன செய்யலாம், கொஞ்சம் நம்ம தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் எங்க வந்தாலும் எதுக்கு வந்தாலும் பண்ணிக்கலாம். இப்ப சொன்னாங்க சுத்தி கம்பா ஊனி அதுல இந்த கொடி கட்டி இருக்கான்னு சொன்னாங்க. எல்லாரும் போய் ஆளுக்கு ஒரு குச்சியையும் கொடியும் பொடிக்கிட்டு வந்து ஒரே இடத்துல போட்டு தீய ஊச்சி கொளுத்துனீங்கன்னா இந்த தொலைக்காட்சி நண்பர்கள் அதை படமா எடுத்துக்கிட்டு அப்படி தமிழ்நாடு முழுக்க அவங்களுக்கு காட்டுவாங்க. முன்னாடியே கெயில் நிறுவனம் எங்க எல்லாம் ஓட்ட போடுறானோ ஓட்ட போட்டு அதுல என்ன இருக்குன்னு சோதிக்கிறதுக்காக உள்ளுக்குள்ள வெடிகுண்டை வச்சு வெடிக்கிறாங்க. அது பூமியில பிளவுகள் உண்டு பண்ணிட்டு மேல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே போயிடுது, நிலத்தடி தண்ணி இல்லாம போகுது.
ஒரு பொடி குழாய உயரமா வச்சு விட்டு அதுல காத்து அதுல வெளியில விடுறாங்க. அது தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அதனால கட்சி சாராத தலைவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இந்த திருவாரூர் மாவட்டத்துல எங்க எல்லாம் கெயில்காரன் இது மாதிரி கொலை வச்சு விட்டு போறானோ அங்க எல்லாம் 3 வருஷமா மழையே இல்லை. மேல இருந்து மழை கிடையாது, கீழே இருக்கிற தண்ணியையும் வெடி வச்சு கீழே கிளப்பி விட்டுருவான். இதுலயும் என்ன பண்ண போறான், 35 வருஷம் மீத்தேன் எடுத்துட்டு 100 வருஷம் நிலக்கரி எடுக்க போறான். நெய்வேலியில் இருக்கிறத விட தரமான நிலக்கரியான், அதை விட இன்னும் அளவுல அதிகமாகவும் இருக்குதான். இங்க இருந்து ராமநாதபுரம் வரலும் இருக்குதான். ஒட்டுமொத்த தமிழகத்தை பாலைவனமாக்கக்கூடிய ஒரு திட்டம் பெரிய அளவுல போயிட்டு இருக்குது. இதை வேற யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, மக்கள் மட்டும் தான் தடுத்து நிறுத்த முடியும். மக்கள் குரலே மகேசன் குரல். நன்றி, வணக்கம்.